Voice of Tamil 24. இந்திய சினிமாவில் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இண்டஸ்ட்ரி என அனைத்தும் ஒரு பேன் இந்தியன் ஹிட் படத்தை கொடுத்துள்ளது. நம் தமிழ் சினிமா தொடர்ந்து இதில் சறுக்கி வர இதன் பெரும் முயற்சியாக சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக இன்று வெளிவந்துள்ள கங்குவா பதில் சொன்னதா பார்ப்போம். சூர்யா கோவாவில் ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்க KS ரவிக்குமார் சொல்லும் வேலைகளை செய்து வருகிறார். அப்போது ஒரு சிறுவன் சூர்யாவிடம் வர அவனை தேடி மிகப்பெரிய ரசிக கும்பல் ஒன்று வருகிறது. அவர்கள் அந்த சிறுவனை வைத்து ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் செய்து வருகின்றனர். அந்த சிறுவனை ரஷ்ய கும்பல் தூக்கி செல்ல அங்கிருந்து கதை கற்காலத்திற்கு செல்கிறது. 5 நிலங்கள் கொண்ட ஒரு ஊரில் ரோமானிய அரசன் அந்த 5 நிலங்களை கைப்பற்ற நினைக்க போஸ் வெங்கட்டை வைத்து அந்த 5 நிலங்களை கைப்பற்ற முடிவு செய்கின்றனர். போஸ் வெங்கட் பெருமாச்சி அராத்தி நிலத்திற்கும் எப்படியோ சகுனி வேலை பார்த்து சண்டை மூட்டிவிட பிறகு பெரிய போர் உருவாகிறது. இந்த போரில் வெற்றி யாருக்கு? நிகழ்காலத்தில் அந்த சிறுவன் என்ன ஆனான் என்பதே மீதி கதை. 2 உலகம், அந்த 2 உலகத்திலும் சூர்யா ஒரு பையனை காக்க வேண்டும் என்ற கதைக்களத்தை தேர்ந்தெடுத்த சிவா அதில் தன்னை முடிந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்ட ஃபேண்டசி படத்தை எடுக்க முயற்சித்துள்ளார். இதில் சூர்யா ஒன்மேன் ஷோ மொத்த படத்தையும் தன் யானை பல தோளில் சுமந்து செல்கிறார். பிரான்சிஸாக கலகலப்பாக 20 நிமிடம் அவர் கதாபாத்திரம் சென்றாலும் கங்குவாவாக படம் முழுவதும் மிரட்டியுள்ளார். அதிலும் கிளைமேக்ஸில் இந்த வயதிலும் 6 பேக் உடற்கட்டுடன் அவர் செய்யும் சண்டை காட்சிகள் பிரமிப்பாக உள்ளது. படத்தின் நிகழ்காலம் 20-30 நிமிடமே வருகிறது. படம் முழுவதும் கங்குவாவை சுற்றி நகர்கிறது. தான் தண்டனை கொடுத்த நட்ராஜின் மகனை காக்கும் பொறுப்பை ஏற்கும் சூர்யா. நிகழ்காலத்தில் ஆராய்ச்சி கூடத்தில் தப்பித்த சிறுவனை காப்பாற்ற போராடும் சூர்யா. இதில் கங்குவா உலகத்தை சிவா உருவாக்கிய விதம் மெய்சிலிருக்க வைக்கிறது. அதிலும் முடிந்த அளவிற்கு ரியல் வெக்கேஷனில் வெற்றியின் ஒளிப்பதிவில் மிக தத்ரூபமாக காட்ட முயற்சித்துள்ளார். 2ஆம் பாதியில் முதலையுடன் வரும் சண்டை காட்சி ஹாலிவுட்டிற்கு நிகராக CG வேலைப்பாடு உள்ளது. ஆனால் எப்போதும் சிவா படத்தில் ஒரு எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகும். அதை வைத்து அழகாக திரைக்கதையை எடுத்து செல்வார். இதில் அப்படி பல காட்சிகள் இருந்தும் ஏதோ எமோஷனல் காட்சிகள் இருக்கவில்லை. போதாத குறைக்கு படத்தில் பெரும் இரைச்சல். எல்லோரும் கத்திக்கொண்டே இருப்பது ஒரு கட்டத்திற்கு மேல் போதும் பா, மெதுவா பேசுங்க என்று சொல்லும் நிலை வருகிறது. பாபி தியோல் வழக்கம் போல ஹை பிச்சில் பேசும் ஒரு ஹிந்தி வில்லன், அவ்வளவே. DSP இசையில் தலைவனை பாடல் மிரட்டல். பின்னணி இசை கொஞ்சம் சத்தத்தை குறைத்திருக்கலாம். வெற்றியின் ஒளிப்பதிவு கங்குவா உலகம் சிறப்பாக இருந்தாலும் நிகழ்காலம் பெரும் செயற்கைத்தனமாக இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு புதிய அனுபவத்திற்கும் சூர்யாவின் கடின உழைப்பிற்கும் கங்குவாவை காணலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.